செங்கன் அந்த இலைகளை வெட்ட எண்ணினார். ஆனால் முதல் வெட்டிலேயே கத்தரிக்கோல் உடைந்து போனது. ஆகவே தாய் பொன்குழலி ஆதவனுக்கு நீளமான காலுறைகளை அணிவித்தாள். நீச்சலுக்காகச் சென்றாலும் அவன் அவற்றை ஒருபோதும் கழற்றக்கூடாது. ஆதவன் நீச்சல் குளத்தில் குதித்தான். அவன் கடலுக்குள் மூழ்கிப் போனான். அதன் பிறகு அவன் வெளியே வரவே இல்லை. அப்போது மின்னல் என்ற சிறுமி அவனைக் கண்டாள். அவள் தண்ணீரில் குதித்து அவனை காப்பாற்றினாள். ஆனால் அவனது பதற்றத்தில் அவன் ஆதவனின் காலுறைகளை கழற்றிவிட்டான். ஆதவனின் காலில் இருந்த இலைகளைப் பார்த்த ஆதவன் திடுக்கிட்டான். ஒரு உதையில் அந்தச் சிறுமியைத் தள்ளிவிட்டு நீரின் மேற்பரப்புக்கு வந்தான். ஆனால் அடுத்த நாளே மின்னல் ஆதவனைத் தேடினாள். அவள் தன் சட்டையைக் கிழித்து தோள்பட்டையிலிருந்த மச்சத்தை வெளிப்படுத்தினாள். அவள் ஆதவன் ஒரு விசித்திரமானவன் அல்ல என்று அவனுக்கு உணர்த்த விரும்பினாள். ஆதவன் இதமாக உணர்ந்தான். அந்த நொடியிலிருந்து அவர்கள் மிகச்சிறந்த நண்பர்களானார்கள். அவர்கள் நாள் முழுவதும் ஊரில் காரில் சுற்றித் திரிந்தார்கள். ஆனால் அவர்கள் பிரிந்த சமயத்தில் ஆதவனின் காலிலிருந்து இலைகள் சட்டென்று உதிர்ந்தன. அவன் வீடு திரும்பி அவற்றை ஒரு உறையில் வைத்து அதன் மேல் தன் தோழியின் பெயரான மின்னலை எழுதினான். கொஞ்ச காலத்திற்குப் பிறகு இன்னொரு இலை உதிர்ந்தது. உள்ளே ஓடி வந்த தன் பெற்றோரான செங்கன் மற்றும் பொன்குழலியைப் பார்த்தான். அவன் அந்த இலையை மிதித்து விட்டான். ஆனாலும் அவனுடைய பெற்றோர் அவனது ரகசியத்தை கண்டுபிடித்து விட்டார்கள். ஆதவன் உண்மையை சொல்லியாக வேண்டியிருந்தது. எல்லா இலைகளும் உதிர்ந்ததும் அவன் மறைந்து விடுவான். சரியாக அந்த நேரத்தில் கடைசி இலையும் விழுந்தது. மின்னலும் இடியும் ஏற்பட்ட பிறகு ஆதவன் என்றென்றும் மணப்பாறைக்குச் சென்று விட்டான்.